வெல்கம் டு டர்க்கிஷ் எக்ஸ்க்ளூசிவ் குல்ஸ்மால் எபிசோட் 5. தேவா குல்ஸ்மால் காப்பாற்றிட்டு வந்துட்டு அந்த ஆளுங்களெல்லாம் அடிக்க போகிறான். உடனே தேவா ஸ்டாப் பண்ணிட்டு, ப்ளீஸ் அதெல்லாம் செய்யாதீங்க, வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதே டைமில் இப்பைக்கு அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருப்பா. இந்த மாதிரி தேவா பண்ணிட்டா, எங்கள் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அப்பா சொல்லுவார், நான் தான் அதை சொல்ல சொன்னேன், ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்லை அவளுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் அதுதான், நான் சொல்கிறேன்ல உனக்கு பின்னாடி புரியும் அப்படின்னு சொன்னேன், நீயும் என் பொண்ணாக இருந்தால் அதை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லி முடிச்சிடுவார். அப்போ இப்பைக்கு கால் வரும். இப்பைக்கு போய் வெளியே பேசுவா, என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி என்னை கடத்திட்டு போயிட்டாங்க, குல்ஸ்மால் என்னை காப்பாற்றிட்டான் அப்படின்னானே, நீ அவனை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற, அவனே உன்னை கடத்த சொல்லிட்டு அவனே காப்பாற்றிருப்பான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். இல்லை, கடத்தினவங்க என்னை அடித்தாங்க, கண்டிப்பாக குல்ஸ்மால் ஆளுங்க என்னை அடிக்க மாட்டாங்க, அது எனக்கு ஷுவராக தெரியும் அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவாள். உடனே இப்பைக்கு ஓகே நான் வச்சிடுறேன், சேஃபாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுடுவோம். இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ மெசேஜ் அவள் சிஸ்டர், குல்ஸ்மாலோட சிஸ்டருக்கு இவன் போட்டுடுவான், கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு குல்தம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் அவளை வெல்கம் பண்ணுவாங்க. சேம் டைம் இந்த மெசேஜை மர்ட் என்ன பண்ணிடுவான்னா ஜாஃபருக்கும் அனுப்பிச்சிடுவான், இந்த மாதிரி சேஃபராக வந்துட்டா அப்படின்னு. இதை அந்த சீக்ரெட்டாக இவனுக்கு குல்ஸ்மாலுக்கு ஒர்க் பண்ணுறவன் இன்ஃபார்ம். அப்போ குல்ஸ்மால் கண்டுபிடிச்சிடுவான், இட்டாலியன் ஆளுங்க ஜாஃபரோட ஆளுங்க தான், காசு கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆளுங்க தான் எல்லாமே, நம்ம என்ன தான் இப்போ ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் ஜாஃபருக்கு தான் அந்த ப்ராஃபிட்டு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் தேவா நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ தான் எனக்கு புரியுது, நம்ம வீட்டு விஷயம்லாம் எப்படி வெளியே போகுதுன்னு, எல்லாமே இவ்வளோ தான் எல்லா விஷயமும் வெளியே தெரிய வருது. ஸோ நான் இனிமேல் இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், இவ தான் நம்ம வீட்டில் இருக்க ஸ்பை அப்படின்னு சொல்லிடுவான். வெஃபர்ட்டை போய் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பான். இதெல்லாம் இங்கே இப்பைக்கும் அர்மாக்குன்னும் பேசிகிட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மா தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் கடத்தியிருக்காங்க, அவங்க ஒரு சரியான சைக்கோபேத், எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவும் குல்ஸ்மால் அவங்க அப்பாவும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க, இதில் தான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக எங்கள் வீட்டு டாக்குமெண்ட் லாக்கர்ஸ் அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தேவா கிட்டே எல்லாருமே கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னோடனே அவன் நடந்ததெல்லாம் சொல்லி அழுதுட்டுருப்பா, பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு குல்தம் மிரட்டுக்கிட்ட கேட்பா, இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுன்னா நீ என்னை காப்பாற்றுவியா அப்படின்னா, கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே நடந்ததெல்லாம் அவள் ரொம்ப அழுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமில் பேசிகிட்டு இருக்கதை குல்ஸ்மால் தேவா என்ன சொல்கிறான்னு வெளியே இருந்து கேட்டுட்ருப்பான். உடனே வெஃபா சொல்லுவான், நீ தப்பாக சந்தேகப்படுற, அப்படி எதுவும் இருந்திருக்காது, அப்படி இல்லைன்னா சந்தோஷம்தான், ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். நான் லண்டன் போல், நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அர்மான் சொல்லுவான். ஏன் இங்கே வந்த அப்படின்னு குல்ஸ்மால் கேட்டப்ப, இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் எங்கள் அம்மா தேட மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு குல்ஸ்மாலும் தேவாவும் ஒரு டைம் இருந்தால் அதே ரூமில் கொண்டு போய் அவனையும் கொண்டு போய் வச்சுடுவான். இங்கே தேவாவுக்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன் இவன் சரியாக நம்மக்கிட்ட பேசலை, ஒன்றுமே கேட்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுருப்பான். அப்போ உடனே டோர் தட்டுற சத்தம் கேட்டோன்னே இவன் நினைப்பா அவன் குல்ஸ்மால் தான் வந்துட்டானு. வேகமாக போய் கதவை திறக்க போவோம், அதுக்குள்ளே கதவை திறந்துட்டு மெரட் தேவாவுக்கு கிஸ் பண்ணிடுவான். நீ இனிமேல் என்னை டச் பண்ணாத, வெளியே போ அப்படின்னு சொல்லி அவள் திட்டிகிட்டு இருப்பாள். அதே நேரத்தில் குல்ஸ்மால் அவளோட ரூம்க்கு நடந்து வர ஆர்கியூ பண்ணிட்டுருப்பான் மர்ட், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என் லவ்வை பற்றி உனக்கு தெரியல, நான் எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா அப்படின்னோடனே அவள் திட்டுவா, நீ என்னை டச் பண்ணாத, நீ என்னை ஏமாத்திருக்க, கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவன் கிளம்பி போயிடுவான். கிளம்பி போனவன் அவன் ஒய்ஃப் கிட்ட போய் அன்னைக்கு நைட் போய் ஸ்பெண்ட் பண்ணிடுவான். தேவாவுக்கு தூக்கம் வராமல் அந்த கார்டனில் நடந்துகிட்ருப்பா. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க, அப்புறம் அவங்க ஆண்ட்டு எல்லாருமே உட்காந்து குட்டி குழந்தைக்கு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. சேம் டைம் இவளோட ஸ்டோரியை சொல்லுவாள். இவள் லைஃப்பில் இந்த குல்ஸ்மாலை பார்த்ததுலேருந்து, அதாவது பியூட்டி அண்ட் பீஸ்ட் ஸ்டோரியை அப்படியே இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து வச்சு சொல்லுவாள். இது கடத்திட்டு வந்த மாதிரியும் அவன் தான் பீஸ்ட் மாதிரியும் தான் பியூட்டி மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாள். ஸோ என்டையர் அவங்க லைஃப்பில் நடந்த என்டையர் இதையும் சொல்லிட்டு இருப்பாள். சொல்லி முடிச்சுட்டு, நான் அவனை ரொம்ப இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் இப்போ அவன் சேஞ்ச் ஆகி என்னை விட்டு விலகி போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கத குல்ஸ்மால் வெளியே இருந்து அந்த டென்ட்டில் வச்சு கேட்டுட்ருப்பான். கேட்டு முடிச்சுட்டு அவன் வேகமாக நடந்து போயிடுவான் இதை கேட்டுட்டு. ஆனால் அவள் அழ ஆரம்பிச்சிட்டு போய், ஏன் அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி. சேம் டைம் இங்கே அர்மான் வீட்டில் ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு அந்த வேலைக்காரி ஜாஃபர் கிட்ட கேட்பா. ஜாஃபர் சொல்லுவாங்க, இன்னும் என் பையன் ஒரு கால் கூட பண்ணல, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ மர்ட் அங்கேருந்து கால் பண்ணுவான்.
ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, அவளை ஏன் இப்படி கடத்தி வச்சுருக்கீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் தான் அவளை கூப்பிட்டுட்டு போயிடுவேன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு. குல்ஸ்மால் என்ன வேணால் செய்வான் அவன் தங்கச்சிக்காக, நீ என்ன மிரட்டுற, நான் ஒரு விஷயம் சொன்னால் நீ அவ்வளோதான் காலி ஆகிடுவ அப்படின்னு சொல்லி அவள் மிரட்டிட்டு வச்சுடுவாள். நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற அந்த அவங்க ஆண்ட் வந்து கேட்டுருவாங்க. இன்னொரு வாட்டி நீ வந்து மர்ட் பேசுகிறத, இன்னொரு வாட்டி மர்ட் கிட்ட வந்து எச்சரிச்சுட்டு போவாங்க. இன்னொரு வாட்டி நீ வந்து அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணனா நான் உன்னை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும், அப்புறம் நீ உயிரோடவே இங்கே இருக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் அர்மானும் இங்கே குல்ஸ்மாலும் அந்த வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. என்னாச்சு, எப்படி இந்த ஃபோட்டோக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து காட்டி கேட்டுருப்பான். அதை பற்றி நீ உங்கள் அம்மா கிட்ட கேட்டுக்கோன்ற மாதிரி அவன் சொல்லிடுவான். அப்போ வந்து குல்ஸ்மல் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், உனக்கு செக்கப் இருக்குது கிளம்பு அப்படின்னா, எதுக்கு ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் தேவையில்லைண்ணே, இல்லை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம், வித்தின் ஹவர் நீங்கள் எல்லாரும் கிளம்பி இருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுவான். தேவா வந்து அவங்க அக்காவை சந்திக்க வருவா. சந்திக்க வந்துட்டு அவங்க அக்கா வந்து சொல்லுவா, இப்பைக்கு வந்து சொல்லுவா, உனக்கு கடத்தினது யார் தெரியுமா, ஜாஃபர் தான். எதுக்காக பண்ணா, யார் சொல்லி பண்ணா அப்படின்னோடனே, நான் சாகிறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம், என்னை ஆல்மோஸ்ட் கொன்றுப்பாங்க, புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அர்மான் மூலியமா. அர்மான் வந்து இதுக்கு லண்டன் போல அப்படின்னோடனே, இல்லை அவன் இங்கே தான் இருக்கான், குல்ஸ்மால் வீட்டில் தான் இருக்கான், அவன் மூலியமாக தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்பா சொன்ன மாதிரி நீ சேஃபராக இருக்கிறது வந்து குல்ஸ்மால் வீட்டில் தான் அப்படின்னோடனே, இவ இதை கேட்டுட்டு செம்ம கோவம் வந்திருக்கு. கோவம் வந்துட்டு இவ வேகமாக வெளியே கிளம்பி போவாள். இதே டைம் வந்து குல்ஸ்மால் வந்து விஃபாவுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நீ வந்து தேவாவை ஃபாலோ பண்ணு, அவள் எங்கெங்கே போகிறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்போ உனக்கு தெரிஞ்சிடும் அவன் ஸ்பையா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். இவ உடனே ஜாஃபர் வீட்டுக்கு கிளம்பிடுவாள். இங்கே கேட்டுட்டு ஜாஃபர் வீட்டுக்கு போனோடனே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, அவனை கெட்டவன் சொல்கிற, நீ தான் சரியான சைக்கோபாத், அவன் சைக்கோ இல்லை, குல்ஸ்மால் ரொம்ப நல்லவன், அவன் என்னை பத்திரமா வச்சுக்கிட்டான், ஆனால் நீ இவ்வளோ நாள் வளர்த்தன்ற பேரில் இப்போ என்னை கடத்தி கொள்ள சொல்லியிருக்க, இவ்வளோ கேவலமான பொம்பளையாக இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு அப்புறம் செக்யூரிட்டி கார்டை வச்சு அவளை வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இதெல்லாம் வெஃபா வந்து பார்த்துருக்க மாட்டான். வெஃபா வந்து அவள் வந்து ஜாஃபர் வீட்டுக்கு போனதை வந்து கால் பண்ணி குல்ஸ்மால் கிட்ட சொல்லிடுவான். உடனே குல்ஸ்மால் வந்து, நான் சொன்னல இதுதான் கரெக்டு, இவ தான் இதெல்லாம் செஞ்சுருக்கா, இவ தான் இன்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அர்மான் வந்து இப்போ கிட்ட சொல்லுவான், நீ கொஞ்சம் அம்மா ரூமுக்கு போயிட்டு அம்மா ரூமில் எதுவும் டாக்குமெண்ட் இருக்கா, நம்மளுக்கு தெரியாத எதுவும் டாக்குமெண்ட்ஸு இல்லை ஃபோட்டோஸ் இருந்தால் எனக்கு சொல்லு அப்படின்னு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்க ரூம்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னோடனே, நீ பயப்படாத, அந்த ரூம்குள்ளே போ, அப்போ தான் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அர்மான உடனே வந்து தேவா பார்க்க வந்துடுவா வீட்டுக்கு வந்தோடனே எங்கே இருக்கான்ட்டு. அப்போ பார்த்துட்டு, உங்கள் அம்மா தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நீ சொன்னது தான் இப்பெக்ஸ் சொன்னா அப்படின்னு, சாரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். நீ எதுக்கு சாரி சொல்கிற, அவங்க அப்படி நடந்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவாள். அப்புறம் இப்பைக்கும் குல்தமும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட பழைய ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பா. அப்போ குல்தம் வந்து சொல்லுவாள், எங்கள் அப்பா கூட கடைசியாக வாழ்ந்தது வந்து, அவர் வந்து எங்கள் அம்மா வந்து விட்டுட்டு போனோடனே எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து ஒரு பிக்னிக் அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு ஒரு கைட் செஞ்சு கொடுத்தாரு, அதுதான் அவர் லாஸ்ட்டாக செஞ்சது. அதனால் எங்கள் அண்ணாவுக்கு கைட்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா பட்டம் விடுறதே விட்டுட்டாரு. ஆமாம், எங்கள் அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் நாங்கள் போன அதை தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போக்கு வந்து எப்படியாச்சும் இந்த லேடி கூட தான் இருந்தாகணும், ஜாஃபர் கூட தான், அதனால அவங்கக்கிட்ட நல்ல மாதிரியாக பேசணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவா, சாரி ஆண்டி, இந்த மாதிரி என் சிஸ்டர் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி வெளியே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆமாம் சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லி, சரி நீயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் கிளம்பிடுவாங்க. இங்கே வந்து கைட் வச்சு குல்தம், தேவா எல்லாருமே கைட் செய்வாங்க. மட்டும் அதை பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் இவ செஸ்னட்டும் செஞ்சு வைப்பா, அவனுக்காக வெயிட் பண்ணிருப்பா. ஆனால் அவன் தான் வரமாட்டான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருப்பா. அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஆண்ட்டும் தேவா அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்ட் வந்து சொல்லுவாங்க, நான் அந்த பொம்பளை கொல்லணும், அவள் என்னை கொலை பண்ண பார்த்தா தான் தேவாவோட அம்மான்றது தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் இத்தனை வருஷம் கழித்து வந்ததே அவளை பழி வாங்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் வாழ்கிறதுக்கு கிடையாது, எல்லாருமே அவளை பழி வாங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ மார்ட் வந்து இவ கூட வம்பளுப்பான், பார்த்தியா அவன் இன்னும் வரவே இல்லை, நீ அவனுக்காக வெயிட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அவள் கையில் அடிபட்டு இருக்கிறதுக்காக நான் வேணா மருந்து போட்டுடுவா அப்படின்னு மார்ட் கேட்டுட்டு இருப்பான். அதை வந்து குல்ஸ்மால் பார்த்துட்டு, உன் ஒய்ஃபை கவனிக்கிற
வேலையை பாரு, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அந்த மருந்தும் அங்கே இருக்கும். அப்போ குல்ஸ்மால் தான் வச்சுட்டு போயிருக்கான்னு அவள் நினச்சி. இதே டைமில் குல்தம் வந்து அங்கே வந்து அந்த ரூமில் வந்து அர்மான் இருக்கிறத பார்த்துட்டு செம்ம சண்டை போடுவா குல்ஸ்மால் கிட்ட. இவனை வச்சிட்டு இருக்க, இவனால தான் நம்ம அம்மா நம்மளை விட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. தேவாவும் அர்மானும் பேசிட்டு இருப்பாங்க. இது ப்ராஜெக்டே எங்கள் அம்மா பிளான் படி தான் நடக்குது அப்படின்னா, ஐயோ குல்ஸ்மால் இன்னைக்கு அதுக்கு தான் போயிருக்கான், அப்போனா அவன் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவள் கால் பண்ண போவான். கால் பண்ண போயிட்டு இருக்கப்ப அதே நேரத்தில் மர்ட் வந்து அங்கே தான் அவன் இருக்கிறத பார்த்துருவான். அப்போ நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அர்மான் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து உடனே ஜாஃபருக்கு மெசேஜ் போட்டுருவாங்க. ஜாஃபருக்கு மெசேஜ் போட்டு ஜாஃபரு குல்ஸ்மால் எல்லோரும் அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இந்த மெசேஜை பார்த்தோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லோரும் பேசுவாங்க, பெரிய ஆளுங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்களும் அவனும் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. சரின்னு அப்புறம் ஃபைனலாக ஒத்துப்பாங்க அர்மானுக்காக. ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.